Hi guys, welcome to Besant Technologies Velacheri Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் சந்தியா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைல் பற்றி பார்த்தோன்னா அவங்க 2026 பாஸ் அவுட் ஆக போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ 3ஆம் இன்டர்வியூவில் ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான், திருச்சியில் இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்தியா. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் சந்தியா. நான் இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இருந்து வந்திருக்கேன் திருச்சியில. என்னோட ஃப்ரெண்ட் தான் ரெஃபர் பண்ணாங்க பெசன்ட் டெக்னாலஜிஸ்ல. பெசன்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட் மூலமா உங்களுக்கு தெரியும். இன்னும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல கரெக்ட்டா? ஆமா சார். எப்போ சொல்லிருக்காங்க ஃபைனல் ப்ராஜெக்ட்? ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து 23 தான். சோ அதுக்குள்ள ஆஃபர் வாங்கிட்டீங்க. சொல்லுங்க கரெக்ட். இன்னைக்கு டேட் 24 முடிஞ்சா? இல்ல மே 23 நினைச்சுக்க மாட்டாங்களா? சரி, எதுல இருந்து வர? ஓகே, அது கட் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? 26 இல்ல முடிஞ்சா? உண்மையிலேயே முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு. அப்போ காலேஜ் முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சுன்னு சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 6 முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆல்ரெடி முடிஞ்சு உங்களுக்கு. ஏப்ரல் 6 ஃபைனல் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஃபைன். இப்போ ஜாப் இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபைன். ஸோ ரிஜெக்ஷன்ல என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ 2 கம்பெனி போன இடத்துல மேபி டெக்னிக்கலா ரிஜெக்ஷன் ஆயிருந்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன அங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? டெக்னிக்கல் ரிலேட்டடா கோடிங் வந்து நம்மளே எழுததான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங்கை விட லாஜிக்கா என்ன திங்க் பண்றோம், சிம்பிளா நம்ம வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கறதான் மெயினா பாக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இங்க எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் யார் எப்படி எடுத்தாங்க? எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் துர்கா ஸ்ரீ மேம் எடுத்தாங்க, பேக் எண்ட் வந்து ஹேமந்த் சார் எடுத்தாங்க. 2 பேருமே நல்லா தான் சார் எடுத்தாங்க. நல்லா எடுத்தாங்க. ஃபைன். இங்க உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட், ப்ராஜெக்ட், மார்க் இன்டர்வியூ எல்லாம் வச்சாங்களா? எவ்ரி சாட்டர்டே மார்க் இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ். ஃபைன். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூல என்னென்ன கேட்டாங்க உங்களுக்கு? ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்துச்சு, அதுல கோடிங் போட சொன்னாங்க. மத்தபடி ஃபேஸ் டு ஃபேஸ் கோடிங் எழுத சொன்னாங்க. என்ன கோடிங் அப்படின்னா பர்టిక్యులர் क्वेश्चन சிம்பிளா ஒரு பாலிண்ட்ரோம் எழுத சொன்னாங்க, ரிவர்ஸ் எழுத சொன்னாங்க, இந்த மாதிரி. ஓகே, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், பாலிண்ட்ரோம், கலங்கலமா தான் கேட்காங்க. ஓகே, ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணிருந்தீங்களா? இங்க நம்ம பெசன்ட்ல பண்ண ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? கார் ரெண்டர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டி ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இப்போ ஜாயினிங் டேட் வந்து மே 1 சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஹச்ஆர் டீம்ல இருந்து யார் கோஆர்டினேட் பண்ணது? சப்போர்ட் கபில் சாரும் ஜெயமுருகன் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரகிள் சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.